ஹை கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையிங் ப்ரெஷர் என்ன, செல்லிங் ப்ரெஷர்னா என்ன, வால்யூம்னா என்ன, இதனால் என்ன யூஸ், என்ன மூவ்மெண்ட் கொடுக்குது மார்க்கெட், அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையிங் ப்ரெஷர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக போயிட்டுருக்க மார்க்கெட்டில் அதிகமாக வந்து பை ஆர்டர்ஸ் வந்து கண்டினியூஸாக விழும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையிங் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்தந்த வேர்டெல்லாம் அதிகமாக நீங்கள் கேட்டிருப்பீங்க மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். எல்லா மார்க்கெட்லேயும் வந்து பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, இதே மாதிரி வந்து அடிக்கடி வந்து சொல்லி நீங்கள் கேட்டிருக்கலாம். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையிங் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னா மார்க்கெட் வந்து அப் ஆக போகுதுன்னு அர்த்தம். செல்லிங் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதை எப்படி ஃபைன் பண்ணிக்கலாம், இது என்ன எதனால் நடக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன் எடுத்துவாங்க. எல்லா மார்க்கெட்டுமே ஆல்மோஸ்ட் 100%, 200% வரைக்கும் அப் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் நேற்று உள்ள மார்க்கெட் எடுத்து பாருங்கள், இல்லைனா இன்றைக்கி பாருங்கள், இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் பாருங்கள். இப்போ கூட மோஸ்ட்லி எல்லா காயினுமே அப் ஆகிட்டு தான் இருக்குது. நான் கொடுத்துருந்த ஒரு சில காயின் கூட நல்லாவே மூவ்மெண்ட். ஆனால் ஆக்சுவலாக எல்லாருமே அதை செல் பண்ணியிருப்பாங்க. பார்த்திங்கன்னா விப்பு, டாக் இதெல்லாம் வந்து நம்ம சேனலில் குரூப்பில் கால் கொடுத்துருந்த கால் தான். ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து டார்கெட் தாண்டி மேலே போயிட்டுருக்கு. அதாவது லிமிட்டடாக நம்ம ஒரு டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3 இதே மாதிரி வந்து நம்ம செட் பண்ணி கொடுத்துருப்போம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3 எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி 2x ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வெப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா. ஆனால் நியூஸ் எதாவது வந்தால் ஏன் இதனால் அப்பாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ரீசன் தான். ஒன்று பையிங் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறது, ஒன்று வந்து வேல்ஸ் என்ட்ராகிறாங்க, இல்லைனா வந்து ஃப்யூச்சரில் அடுத்து வந்து நியூஸ் வரப்போகுது. ஓகேவா? இந்த 2 ரீசன்னால் மட்டும்தான் வந்து பையிங் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வேல்ஸ் என்ட்ராக போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 1 or 2 days முன்னாடி பிடிசி டவுன் ஆகும்போது வந்து நிறைய நெகட்டிவ் நியூஸஸ் வந்து நமக்கு வந்திருக்கும். நிறைய $2000 போயிடும், பிடிசி $1000 போயிடும். இதே மாதிரி இது எப்பவுமே காமனாக வர்றது தான். அப்படி வந்துச்சுனாலே கண்டிப்பாக பிடிசி மார்க்கெட்டில் ஒரு சேஞ்சஸ் வரப்போகுது. பிடிசியில் ஏதோ ஒரு மார்க்கெட் அல்டல்னா பிடிசி ஏதோ ஒன்று மூவ் ஆக போகுதுன்னு தான் அர்த்தம். நெகட்டிவ் நியூஸஸ் வர என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சடனாக வந்து அல்ட்டெல்லாம் செல் பண்ணி பிடிசியாக ஹோல்டு பண்ணுவாங்க, இல்லைனா பிடிசியை செல் பண்ணி யூஎஸ்டியாக ஹோல்டு பண்ணுவாங்க. இதே மாதிரி வந்து ஏதாச்சும் பண்ணுவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி வேல்ஸ் வந்து அக்குமுலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுதான் வந்து நடக்கும். அப்போ வந்து பையிங் ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா? நீங்கள் வந்து மார்க்கெட்டை அடிக்கடி நிறைய டைம் வந்து நீங்கள் மார்க்கெட்லேயே ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா வந்து இந்த காயின்லாம் வந்து இவ்வளோ பையிங் ஆர்டர் வராது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அன்னைக்கு சடனாக வந்து ஒரு மார்க்கெட்டில் மூவ் ஆகிட்டு இருக்குதுன்னா கண்டிப்பாக வேல்ஸ் வந்து என்ட்ராக போகிறாங்கன்னு அர்த்தம். 1 or 2 daysக்குள்ளே அந்த மார்க்கெட் வந்து பம்ப் ஆகும். ஓகேவா? லாஸ்ட்டு என்ட்ரான பார்த்தீங்கன்னா பம்பான ஓஏஎக்ஸ்னு ஒரு காயின் பம்ப் ஆச்சு பாருங்கள். அந்த காயின் நான் பார்த்துட்டே இருந்தேன், என்ட்ராகலான்னு தான் இருந்தேன். ஆக்சுவலாக என்ட்ராகலை. பார்த்தீங்கன்னா 200% என்ட்ராகிருந்தேன்னா வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து மார்க்கெட் வந்து மூவ் கொடுத்துச்சு. அதுவும் இப்போ வரைக்கும் அப்பாகி போயிட்டே தான் இருக்குது. மார்க்கெட் வந்து டவுனே ஆகலை, கண்டினியூஸாக அதே ப்ளேஸில் நிற்கிது. அது அடுத்து இவிஎக்ஸ், அடுத்து இஎன்ஜி இதே மாதிரி காயின்ஸ்லாம் நிறையவே பாருங்கள் மார்க்கெட்டில் வந்து நல்லா மூவ் கொடுத்துட்ருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இதுதான் வந்து ஒரே வழி. ஏன்னா வந்து வேல்ஸ் எப்போ என்ட்ராகிறாங்கன்னு தெரியும். நம்ம வந்து மார்க்கெட்டை நீங்கள் டெய்லி வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அன்றைக்கி வந்து பை ஆர்டர் வந்து ஓவராக இருந்துக்கிட்டே இருக்கும். மார்க்கெட் வந்து அக்குமுலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் மூவ் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்பாச்சு. ஓகேவா? அதே மாதிரி மார்க்கெட்டும் நல்லாவே அப்பாச்சு, நல்லாவே ரிசல்ட்டு கொடுத்து. இந்த மாதிரியான ட்ரேட்லாம் வந்து 1 or 2 ட்ரேட் பண்ணால் கூட ஒரே நாள்லேயே வந்து நீங்கள் 1 month ஏர்ன் பண்ணுறதை எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ ரொம்பவே முக்கியமான விஷயந்தான் இந்த இது பையிங் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நோட் பண்ணுறது. ஓகேவா? பையிங் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். பையிங் ப்ரெஷர்னாலே வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அது கூடவே வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகி ப்ரைஸும் வந்து ஈக்குவலாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மார்க்கெட் வந்து நல்லா ரிசல்ட் கொடுக்கும். ஓகேவா? அதே மாதிரி வால்யூமும் டவுன் ஆகுது, ப்ரைஸும் டவுன் ஆகிட்டே வருது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, டவுன் ஆகும்போது வாங்கக்கூடாது. டவுன் ஆகிட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து ஸ்டாப் ஆகும். ஸ்டாப் ஆகும்போது வால்யூமும் டவுன் ஆகிருக்கும், ப்ரைஸும் டவுன் ஆகிருக்கும். அப்போனா அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் திரும்பவும் அப் ஆகும்னு அர்த்தம். ஓகேவா? பையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வால்யூம் அண்ட் ப்ரைஸ். ஓகேவா? ரெண்டும் ஈக்குவலாக அப் ஆச்சுன்னா மார்க்கெட் நல்லா அப் ஆக போகுதுன்னு அர்த்தம். வால்யூம் டவுன், ப்ரைஸும் டவுன் ஆகுதுன்னா ஒரு இடத்துல டவுன்னா கண்டினியூஸாக டவுன் ஆகி ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி திரும்ப அப் ஆகிறோம். அந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே? அப்போவும் மார்க்கெட் அப் ஆக போகுதுன்னு அர்த்தம். வால்யூம் டவுன் ஆகி ப்ரைஸ் வந்து அப் ஆக போகுதுன்னா மார்க்கெட் டவுன் ஆகுது. அதாவது நெகட்டிவாக வால்யூம் அப் ஆகிட்டே போகுது, ஆனால் ப்ரைஸ் டவுன் ஆகிட்டே போகுது. இப்படி ஆகுதுன்னா என்ன ஆகுதுன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து திரும்பவும் டவுன் ஆகிறதுக்கு தான் பாசிபிள் அதிகம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கணும். மோஸ்ட்லி எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையிங் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கா, வால்யூம் பார்ப்பாங்க. வால்யூம் வந்து மேலே ஓடிட்டுருக்கும் பாருங்கள், 24 hours வால்யூம் அதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ வந்து ப்ரைஸும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் கொடுக்குது. இப்போனா கண்டிப்பாக ஷுவராக மார்க்கெட் அப் ஆகும். ஓகேவா?
மோஸ்ட்லி இது வந்து பாசிபிள். ஓகேவா? ஸோ அது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்யூச்சரில் அடுத்து ஒரு நியூஸ் வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு உள்ள காயின் எடுத்துக்கலாம். விப்பு இப்போ நல்லாவே அப்பாயி 2x காலையில் 600 சம்திங்கில் பார்த்தேன், 700ல் பார்த்தேன், 730 40ல் பார்த்தேன். ஜஸ்ட் ஒரு 2 or 3 hours முன்னாடி பார்த்தீங்கன்னா 1400 வரையும் போயிருக்கு. 2x வந்து ஜஸ்ட்டு 3 மணி நேரத்தில் அப்பாயிருக்கு. ஓகேவா? ஆனால் எந்த அளவு மூமெண்ட்டுன்னு பார்த்துவாங்க. அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தா செக் பண்ணால் எந்த வித நியூஸ் அப்டேட் எதுவுமே இல்லை பெருசாக. ஆனால் 2x அப்பான பிறகு வந்து நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இதை எப்படி ஃபைன் பண்ணலாம்னா, ஒன்று நான் சொன்னேன், பையிங் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஒன்று வந்து வேல்ஸ் அக்குமுலேட் பண்ணுறாங்க, அப்படி இல்லைன்னா வந்து நியூஸ் அப்கமிங் நியூஸ் வரப்போகுது. ஓகேவா? நமக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கணும், நியூஸ்லாம் உங்களுக்கு தரது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து என்ட்ராகி ப்ராஃபிட் எடுக்கணும் அதுக்காக கிடையாது. அவங்க ஒரு நியூஸ் வருதுன்னா அவங்க எல்லாரும் என்ட்ரு ஆகிருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ட்ரு ஆனால் தான் ப்ராஃபிட் கிடைக்கும். அதுக்காக தான் நியூஸ் வருது. ஓகேவா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்னையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பையிங் ப்ரெஷர் கண்டிப்பாக நியூஸ் வரதுக்கு முன்னாடியே அந்த மார்க்கெட்டை பார்த்தாலே தெரியும், பல பிடிசியில் பை ஆர்டர் இருக்கும். ஸோ அடுத்து என்ன அந்த ரிலேட்டடாக உடனே நம்ம அனலைஸ் பண்ண தொடங்கினா, அது ரிலேட்டடாக ஏதாவது நியூஸ் வரப்போகுதா, இல்லைனா அப்கமிங் ஈவெண்ட் இருக்கா, இல்லைனா வந்து நியூஸ் வந்திருக்கா, இது 3 அனலைஸ் பண்ணிவிட்டு சடனாக மார்க்கெட்டில் என்ட்ரானிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட் கிடைக்கும். அளவுக்கு மீறின பை ப்ரெஷர் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக 1x 2x 3x கூட ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 3x மீன்ஸ் $1000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா $3000 1 hour 2 hourலேயே வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நடந்துகிட்ருக்கு. மோஸ்ட்லி நிறைய ட்ரேடர்ஸ் வந்து வேல்ஸ்லாம் வந்து இந்த டைமில் வந்து அதான் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த மார்க்கெட்னா இந்த மாதிரியான கண்டிஷனில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம சின்ன சின்ன ட்ரேட்லாம் பண்ணுவோம் தெரியுமா, ஒரு சின்ன ஒரு 10-20 சந்தோஷத்தில் டார்கெட் ஒன்று வச்சு பண்ணுவோம். ஆனால் அந்த டார்கெட்லாம் வந்து இந்த டைமில் வந்து பிரேக் பண்ணி ஹையஸ்ட் எவ்வளோ இருக்கோ 2-3லாம் போகும். ஸோ வந்து நேற்று கூட ஒரு வீடியோ போட்டேன், மொத்தமாக ஒரு இடத்துல செல் பண்ணக்கூடாது, கொஞ்சம் 50% செல் பண்ணுறீங்கன்னா அடுத்து ஒரு 30%, அடுத்து 20%, அப்படி வந்து பிரித்து செல் பண்ணணும். அதெல்லாம் வந்து எந்த மாதிரியான கண்டிஷன்னா, இந்த மாதிரியான மார்க்கெட் கண்டிஷனில் நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். நல்லாவே மீன்ஸ் 2x 3xலாம் வந்து தாராளமாக கிடைக்கும். ஓகேவா? ப்ராஃபிட். ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னா, செல்லிங் ப்ரெஷர். செல்லிங் ப்ரெஷர்னால் என்னென்னா, செல் ஆர்டர் பார்க்கணும். செல் ஆர்டரில் வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட் நல்லாவே அப் ஆகி போயிட்டுருக்கோம், நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் நினைப்பீங்க இது வந்து டார்கெட் 2ல் இருக்குது, இப்போ டார்கெட் 3 வரைக்கும் போகலாம், இல்லைனா இதோடய அப் ஆகி நல்லாவே மூவ் ஆகும், இந்த மாதிரியான மைண்ட் செட்டில் நீங்கள் ஹோல்டு பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லிங் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், நிறைய செல் ஆர்டர் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி வரும்போது கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து டவுன் ஆகும். ஓகேவா? நம்ம வந்து பினான்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த மார்க்கெட்டை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ ஒரு சின்ன எக்ஸ்சேஞ்சுனா நம்ம ஓரளவு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட்பீட்டு, காயினெக்ஸில் வால்யூம் குறவாக இருக்கிற எக்ஸ்சேஞ்செலாம் நம்ம ஓரளவு கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு 3-4 பேர் சேர்ந்து ட்ரேட் பண்ணாலே மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் பினான்ஸ்லலாம் வாய்ப்பே இல்லை. ஸோ அவங்களுக்கு வேல்ஸ் என்ன மாதிரியான ட்ரேடு ஃபாலோ பண்ணுறாங்களோ அதுக்கு தக்கன நம்ம ட்ரேட் பண்ண பழகிக்கணும். செல் ஆர்டர்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, அவங்க கூட நம்மளும் செல் ஆர்டர் போட்டு செல் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போடுற செல்லிங் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பல்காக பெரிய பிடிசி 10 பிடிசி 20 பிடிசி அப்படி வந்து மொத்தமாக போடுவாங்க. ஸோ வந்து மார்க்கெட் வந்து சல்லுன்னு டவுன் ஆகும். ஓகேவா? ஸோ வந்து நம்மளும் உஷாராகி செல் பண்ணிவிட்டு வந்துடணும். ஓகேவா? அந்த நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வால்யூமில் வந்து மார்க்கெட் டவுன் ஆகும், வால்யூம் வந்து க்ரோ ஆகிட்டுருக்கும், அதிகமாகிட்டுருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி அதாவது வால்யூமுக்கும் ப்ரைஸும் வந்து நெகட்டிவ் ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக டவுன் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ வந்து மார்க்கெட்டும் கண்டிப்பாக டவுன் ஆகும், அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து செல் பண்ணிவிட்டு வெளியே வரணும். ஓகேவா? இதை வந்து நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கணும். பையிங் ப்ரெஷர், செல்லிங் ப்ரெஷர், வால்யூம், இது 3மே வந்து ஈக்குவல், ஒரே ப்ரொசீஜர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 100 காயின் நீங்கள் செல் பண்ணுறீங்க, 100 காயின் நான் வாங்குறேன்னா 100 வால்யூம். ஓகேவா? இதான் வந்து ப்ரொசீஜர். 1 பிடிசி ஒருத்துள்ள காயின் நீங்கள் செல் பண்ணுறீங்க, 1 அதே நான் வாங்குறேன் அப்படின்னா 1 பிடிசி வால்யூம் வந்து அங்கே ஆட் ஆயிரும். ஓகேவா? டாப்பில் மார்க்கெட் டாப்பில் ஓடிட்டுருக்கோம், பார்த்துக்கோங்க. பினான்ஸ் ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ஓடும், இல்லைனா நீங்கள் பார்த்துக்கிட்டா தெரியும். வால்யூம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. ஓகேவா? ஸோ இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், இதே மாதிரி இப்போ மார்க்கெட் வந்து 100% 200%லாம் அப் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து முக்கியமாக பிகினர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக என்ட்ரு ஆகிடவே கூடாது. நீங்கள் வந்து இந்த லோ ப்ரைஸில் வாங்கி 2x அப் ஆச்சுன்னா ஓகே, அதே இது 2x அப்பான பிறகு போய் நீங்கள் என்ட்ரு ஆகிறது வந்து என்னையுமே சேஃப் கிடையாது. ஆனால் சில நேரம் நல்லா ப்ராஃபிட் கொடுக்கும், சேஃப் கிடையாது. ஒன்லி ஒரே ஒரு வே தான், ஸ்விங் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸ்விங் ட்ரேட் மீன்ஸ்
அந்த நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டே இருக்கணும். மார்க்கெட் வந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் விப் எடுத்துக்கோங்க, அது ஒரு 1200 சம்திங் சந்தோஷியில் போயிட்டு இருந்து அடுத்து பார்த்திங்கன்னா 1050 1060 இதே மாதிரி கொஞ்சம் டவுன் ஆகிட்டே வந்து ஓகேவா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்ச நேரம் வாட்ச் பண்ணிக்கிட்டு எந்த அளவுக்கு டவுன் ஆகிட்டே வருதோ அந்த ரேஞ்சில் பை பண்ணிக்கிட்டு சடனாக நீங்கள் வந்து திரும்ப அப் ஆகும்போது ஒரு சின்ன ப்ராஃபிட்லேயே செல் பண்ணணும். 1100 தானோன்னு செல் பண்ணிவிட்டு வெளியே வந்தாங்க. ஸோ இதே மாதிரி வந்து ட்ரேட் பண்ணலாம். இதை வந்து பிகினர்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம். ஏன்னா வந்து மார்க்கெட்டை பார்த்தோன்னே பயந்துருவாங்க. ஏன்னா வந்து ஆர்டர் போடவே முடியாது உங்களால். பினான்ஸ்லலாம் வந்து வால்யூம் ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டு அப்படின்னா உங்களால் ஆர்டரே நீங்கள் பை பண்ணுறதே ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா ஃபுல் பாட் ட்ரேடாக இருக்கும். அவங்க வந்து பாட் வச்சு சடனாக டவுன் பண்ணுவாங்க, சடனாக அப் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான ட்ரேட் இருக்கும். ஸோ வந்து ரொம்பவே ரிஸ்க்கான ஒன்று. கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுக்க வந்து உங்களுக்கு வரும். ஸோ ஸ்விங் ட்ரேட் மட்டும்தான் வந்து அப்பாக இருக்க மார்க்கெட்டில் பாசிபிளே தவிர நீங்கள் வந்து அந்த காயினில் வந்து என்ட்ரு ஆகிடக்கூடாது ஓகேவா. என்ட்ராக முன்னாடி அந்த நீங்கள் வந்து அதுக்கு அதான் சொல்கிறேன், மார்க்கெட் அனலைஸ் பண்ணுங்கள், மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ண உங்களுக்கு தெரியும் இதில் வந்து இந்த காயினுக்கு வந்து இவ்வளோ வால்யூம் எப்போவுமே இருக்காது, இவ்வளோ பையிங் ப்ரெஷர் இருக்காது, சடனாக வருது அப்படின்னா ஏன் வருதுன்னு அனலைஸ் பண்ணி என்ட்ரானிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே ப்ராஃபிட் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் வந்து கரண்ட் மார்க்கெட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களோட பேசிக் அடிப்படையை வந்து நம்ம டீச் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்துள்ள ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் பெரிய லெவலில் போக முடியும் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.